நீங்க ஃபீல்டு சர்வீஸ்க்கு அனுப்புற மாதிரியான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ அதோட பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா டெக்னீஷியனை வந்து ஒர்க்குக்கு அசைன் பண்றது தான். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ப்ராப்பரான வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ நிறைய ஃபீல்டு சர்வீஸ் பர்சன்ஸுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப்லயோ இல்லைன்னா நார்மல் கால்லயோ இந்த லொக்கேஷன் போங்க அப்படின்ற மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அது இல்லாம ஒரு பிளானிங்கோட இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கான வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபீல்டு சர்வீஸ் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓடோல. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கான ஷெட்யூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து டாஸ்கா வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டேட் வைஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் நியூ ஒரு டாஸ்க் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். தென் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அசைனி வந்து 2 பர்சனா இருந்தாலும் நம்ம வந்து அசைன் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம வந்து கஸ்டமர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னைக்கு டேட்ல பிளானிங். ஓகேங்களா? ஸோ நான் 22, 23 அப்படின்ற மாதிரி 22 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மணி நேரம்ன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டு வந்துடும். ஸோ அண்டர் வாரண்டியா இல்லை பில்லபிளா அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இங்கே பிக்சர்ஸும் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 பர்சனுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி அலோகேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓவராலா இங்க வந்து நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ என்னென்ன டாஸ்க் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிளானிங்கான ஒரு மெனு இருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஓவராலா மந்த் வைஸ் அதே மாதிரி வீக் வைஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து வீக் வைஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன டாஸ்க் வந்து நம்ம வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம் எந்தெந்த பர்சனுக்கு அப்படின்றத நம்ம இங்க பாத்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் மந்த் வைஸ் போடுறேன். ஸோ இங்கேயே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டேட்ல வந்து யாரு பிஸியா இருக்கா, ஒர்க் ஷெட்யூல் வந்து பிஸியா இருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 20 அண்ட் 22ல வந்து பாத்தீங்கன்னா கோபி அப்படின்ற பர்சனுக்கு இருக்கு. ஸோ 20 அண்ட் 21ல வந்து பாத்தீங்கன்னா மகேஸ்வரி அப்படின்ற பர்சனுக்கு எதுவுமே ஒர்க் வந்து அலோகேட் ஆகல. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பார்த்துக்க முடியும். ஈஸியா வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்க முடியும். தென் இங்க இருந்த மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோபின்ற பர்சன் வந்து பாத்தீங்கன்னா 27, 28க்கு வந்து நம்ம இந்த ஒர்க் அலோகேட் பண்றோம் அப்படின்னாலும் நம்ம அதுல இங்க இருந்த மணிக்கு நம்ம வந்து ஷெட்யூல் வந்து ரீஷெட்யூலும் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதை நான் எடிட் பண்றேன். ஸோ எடிட் கொடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் கோபி அப்படின்ற பர்சனுக்கு மாறிடும் 27, 28. ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு கிளிக்லேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளானிங் ஷெட்யூல் வந்து நீங்க வந்து ஓவராலா டாஸ்கே வந்து ஒரு பர்சன்ட் இருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ஈஸியா அலோகேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டைம்ல ஒரு லீவ்ல இருக்காங்க பர்சன்ஸ் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் எந்த பர்சன் அவைலபிலிட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து ஒரு ஒர்க்கை வந்து பிளான் பண்ணி அலோகேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து அவைலபிள்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து டே வைஸ் கொடுக்குறேன். ஸோ டே வைஸ் கொடுத்தாலுமே உங்களுக்கு இந்த டேட்ல வந்து எந்த டைம்ல நம்ம வந்து ஃப்ரீயா இருக்காங்க, எந்த பர்சன் வந்து இப்போ 8 to 10ல வந்து ஒரு பர்சன் அவைலபிளா இருக்காங்க அப்படின்னா அந்த ஷெட்யூல்ல ஒரு கஸ்டமர் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்சனை அந்த ஒர்க்குக்காக அலோகேட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம வந்து டேட் வைஸ் பார்த்துக்கலாம், டைம் வைஸ் பார்த்துக்கலாம், தென் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ், வீக் வைஸ். ஸோ எப்படி பிளானிங் பண்ணணும்னாலும் நம்மளால பிளான் பண்ணிக்க முடியும். தென் அதே மாதிரி இங்கே மேலே ஃபில்ட்ரேஷன் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்டேஜஸ் வைஸ் நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ அசைனி வைஸ் அதே மாதிரி ப்ராஜெக்ட் வைஸ் நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வியூஸ்ல வந்து நம்மளால ஈஸியா வந்து பார்த்துக்க முடியும். இதை வந்து நான் வீக் வைஸ் ஆர் மந்த்லி வைஸ் மாத்துறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் அவுட்ல உங்களுக்கு வந்து வியூஸ் கிடைக்கும். ஸோ ஈஸியா வந்து ஒரு ஃபீல்டு சர்வீஸ்க்கு ஒரு பர்சன் அலோகேட் பண்றீங்க அப்படின்னா நம்மளால ஈஸியா ஒரு வியூ ஒரு டச் ஒரு கிளிக்ல வந்து உங்களால டிராப் அண்ட் டவுன் பண்ணி ஈஸியா நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மோர் அப்டேட் வேணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேலண்டர் வியூல வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கலன்னா பாத்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.